because he is such a great saint, is great architect, is great scholar, is great Tamil poet, and you can call him in many ways. He's not only as a simple poet. It's not simply two lines he has written. He has written the whole life. He has written whole world's happenings. Everything is mentioned not only for this world. He also mentioned what is very important. That is, apart from this world, we have another life. That is called in Tamil, we call it as a Igalogam and Paralogam. This is Igaloga Varkai. In the Igaloga Varkaila, we are enjoying so many things. In Tamil, we always call it as a Citrinbam. That also we can say. Without Citrinbam, we cannot live here because we are not saints. நம்ம யாரும் ஞானிகள் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து ஞானிகளாக மாற முடியாது. நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா சில சிற்றின்பங்களோட தான் நம்ம வாழணும். அந்த மாயையோட தான் வாழணும். அதுதான் பதி பசு பாசம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இன்ஃபேக்ட் அவர் திருவள்ளுவர் has mentioned so many சைவ சித்தாந்தம்ஸ் indirectly in all the திருக்குறள்ஸ். நிறைய திருக்குறள்ல மறைமுகமா சைவ சித்தாந்தத்தை பத்தி பேசியிருக்காரு. எஸ்பெஷலி in this இறைவாழ்த்து ஃபர்ஸ்ட் அதிகாரம். That and all I will discuss in the later part of my speech. ஸோ இந்த இகலோக வாழ்க்கையை தாண்டி பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் கால்டு வீடு பேரு, பிறவி பிணியற்ற அந்த ஒரு நிலை. பிகாஸ் we are all born now and we are the sixth sense. We have six senses. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஓரறிவு அதுவே ரெண்டறிவு அதுவேன்ட்டு தொல்காப்பியர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்சஸ் வாட் வி ஹாவ். According to that, the classification of all the souls, classification of all the living creatures are classified. Like ஓரறிவுன்னா தாவரம், ஒரு தொடு உணர்ச்சி தான் இருக்கும். ரெண்டறிவுன்னா தொடு உணர்ச்சியோடு சேர்ந்து ஒரு சுவை உணர்ச்சியும் இருக்கும். மூன்றறிவுனா சுவை உணர்ச்சியோடு சேர்ந்து அந்த மூக்களை நுகரக்கூடிய உணர்ச்சியும் இருக்கும். நான்கறிவுனா அந்த மூன்று உணர்ச்சிகளோடு காதால கேட்கக்கூடியதும் இருக்கும். கண்ணால பார்க்கக்கூடியது இருக்கும். ஐஞ்சறிவுனா காதால் கேட்கக்கூடியது இருக்கும். இப்படி பலவேறு உணர்ச்சிகள், இந்த 5 உணர்ச்சிகள் இருக்கிறது தான் நம்ம சொல்றோம். இந்த 5 அறிவு வரலையும் இருக்கிறது தான் விலங்குகள் நம்ம சொல்றோம். ஆனா அதற்கு தாண்டி ஒன்னு இருக்குது, சிக்ஸ்த் சென்ஸ். தட் இஸ் கால்ட் சிக்ஸ்த் சென்ஸ். திஸ் பர்டிகுலர் திருக்குறள் எஸ்பெஷலி மென்ஷனிங் அபவுட் தட் சிக்ஸ்த் சென்ஸ், அந்த 6ஆம் அறிவை பத்தி பேசுற ஒரு இம்பார்ட்டன்ட் திருக்குறள். மோஸ்ட் ஆஃப் அஸ் ரியலி we are not concentrating in this திருக்குறள் very much like we concentrate in the first திருக்குறள். We all know very well that அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றல். We like that, we love that, we always talk about that. But this is the very important திருக்குறள் than that, because in this திருக்குறள் திருவள்ளுவர் has clearly mentioned about the many senses of the human being and what are the levels we can achieve if we try, if we practice, if we really go towards the path what he has shown to us. So yellow petastra stro upro sophia lebri metastra. This is the திருக்குறள் meaning of Spanish. கற்றதனாலான பயனன்குள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். The lore is vain which does not fall at his good feet who knoweth all. So that வாளறிவன், கற்றதனாலான பயனன்குள் வாளறிவன், that வாளறிவு, that is the key word in this திருக்குறள். We should know about that திருக்குறள். That key word, we should know the meaning of that, because as I mentioned already, that 5 senses, we have 5 knowledge. First knowledge, first அறிவு, ரெண்டாவது அறிவு, மூன்றாவது அறிவு, அதெல்லாம் சொல்றோம். அந்த 6வது அறிவு, that is called sixth sense. அந்த 6வது அறிவு தான் மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மனம் இருக்கிறதுனால தான் அந்த மனதை வைத்திருப்பவன், அதான் மனதன், அதுதான் மனிதனா மாறிச்சு. At the same time, you should also understand all the மனிதர்ஸ் are not மனிதர்ஸ். in Tamil what we can, நம்ம எப்படி சொல்லலாம்னா, மனிதன் நம்ம சொல்லிக்கிறோம், 6 அறிவு இருந்தாதான் அது மனிதன். ஆனா 6 அறிவா இருந்தா கூட நம்ம 5 அறிவோட இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேரை பாக்குறோம். கண்ணுடையர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர், அறம்போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் திருக்குறள்ஸ் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் ஆல் த அதிகாரம்ஸ், பிகாஸ் திருவள்ளுவர் இஸ் சச் எ பர்சன். We cannot just concentrate in one திருக்குறள் and we can explain it. You can get reference from his own திருக்குறள்ஸ் itself. See, first குறள் he has written அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. The last குறள் 1330th குறள், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். The first குறள் starts with the letter A. Like I said already, explained already, A is the first letter of Tamil, like A is the first letter of English. The last letter மெய்யெழுத்து in. The திருக்குறள் ends with in. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். See how he started the திருக்குறள். He started the திருக்குறள், he started his literature with the letter called A, that is Agaram, the first letter of Tamil, A. And he has completed all the திருக்குறள்ஸ் with the letter of in, that is the last letter of மெய்யெழுத்து. காங்க சாங்க we know very well, know that, like in. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். And he has given many concepts in various methods. He has divided 10 உடைமைஸ்.
he has mentioned only 10 adhigarams as udamais, because even though I am going to talk about this Irai Valthu, little bit about Tirukkural also I would like to add in my speech, so that the people who are listening this can understand very easily. So 10 udamais he has mentioned. Udamai means what we are having, the holes, what we are having with us always. See, if I am having this watchman, this is my udamai. If I am having this death means this is my udamai, because these are all the things I always have with me. When I come to hospital, I will wear this. When I go to house station, I will wear this watch, chappals, or any jewels, anything. That is called udamai. Like that, 10 udamais we must have. That's what our Tiruvallur has mentioned. What are all the 10 udamais in Tirukkural? You can only search 10 udamais. அன்புடைமை, அறிவுடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, ஆழ்வினவுடைமை, பண்புடைமை, புறையுடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, and நானுடைமை. And very clearly has divided 4 of the udamais are in Arathupal and 6 of the udamais in Purutpal. So he has mentioned clearly that you need aram and you should also need porul, because in this aram and porul, if you combine only, you can live the happy life, that is called inbam. That's why first he has mentioned Arathupal, then he has mentioned Purutpal, then at last he has given Inbathupal. Even in Purutpal, he has mentioned specifically about porul. Porul means wealth. What I am going to talk is, what I am discussing is the economical wealth. People are all thinking that Purutpal means only about the income or money or land or property. It's not like that. Purutpal means the meaning of the life. That is called Porul. In that meaning, only one adhigaram only is given to Purutpal. That is our visual money. What we are earning now, that is called only one Kural is Purutpal. So many things he has given. I'm getting many calls, so in between you will get some interruptions, because this is the peak time. But for Tirukkural I was given this time, because already day before yesterday I given the time, but unfortunately many patients were there, I was not able to attend. So today I have given that, and this is also peak time. But Tirukkural and Tamil is very important, same way like my profession. That's why I'm giving some importance. That's why I'm also heading the movement called Tamil Friends Social Movements, and I'm also want to delete something in from our society, that is tobacco and tobacco products. That's why we created the society called Tobacco Free Society Movements. My Tobacco Free Society movement clearly functioning on creating an awareness among tobacco and tobacco products, especially cancer and cancer prevention, to eliminate the cause which is creating many problems to the society. My Tamil Friends Social Movement, both are same only, TFSM. TFSM means Tamil Friends Social Movement, Tobacco Free Social and Society Movement. Tamil Friends Social Movement mainly functioning to add Tamil into the society, because both are important. That also I have got that knowledge, or have got that idea from our Tiruvallur only, because he has clearly mentioned in one Kural, Allavai Theya Aram Perugum Nallavai Nadi Iniya Solin. This is not in the Irai Valthu, but like I said, mentioned already, even though I am going to talk about Irai Valthu, I will discuss about some important Tirukkurals all around Tirukkural. So Allavai Theya Aram Perugum Nallavai Nadi Iniya Solin. That means if you don't do the bad things, automatically the good things will come to your mind. In reverse, you can speak like this also. If you do always good things, the bad things will go away from you. If you keep on talking with your nice friends, the bad friends will go away from you. If you keep on talking some positive things, the negative things will go away from you. And if you keep on doing practicing to get away from the negative things, automatically the positive things will come, you will approach you. Like that only the great persons like our Jyoti Meenakshi and my dear friend Ten Muzhi, and many people who are sitting and watching this, and who are all watching through television, and what you can say, my beloved and respected members of my movement, my friends, all are watching through that channel, all are coming to my life in that way only, because Allavai Theya Aram Perugum Nallavai Nadi Iniya Solin. So the same way in the Tirukkural, whatever we are mentioning, whatever we are learning, so when we learn most, automatically the good things will come to our mind. So in that second Tirukkural, he has mentioned very nicely so many things. Like I said, Manidhan, that means 6 senses. 6 அறிவு இருந்தால் அது மனிதன் நம்ம சொல்கிறோம். அந்த 6 அறிவு இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும் 5 அறிவு விலங்குகளை நம்ம பார்க்குறோம் பல பேரை. அதே சமயத்தில் அந்த 6 அறிவை தாண்டி 7 அறிவு 8 அறிவும் போனவங்களையும் பார்க்குறோம். அவங்க தான் the great saints. The great saints, especially our Tiruvallur itself is a great saint, because ஒரு 6 அறிவு மனிதனால இதை எழுத முடியாது. சிக்ஸ் சென்ஸ் மேன் cannot write this, only we can speak. நம்ம பேச தான் முடியும். அதை பற்றி பேசும்போதே இவ்வளோ ஜாலியாக இருக்குது, பேசும்போதே இவ்வளோ கருத்துக்கள் இது உள்ளடக்கி இருக்குது, பேசும்போதே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எத்தனை நிகழ்ச்சி பண்ணாலும், எத்தனை உலக சாதனை நிகழ்ச்சி செஞ்சாலும் இந்த திருக்குறளுக்கு ஒரு முடிவே இல்லை.
அந்த அளவுக்கு திருக்குறள் போயிட்டு இருக்குன்னா அப்போ எத்தனை கருத்து சுரங்கமாக இருக்குது பாருங்க. அப்போ இதை எழுதணும்னா எப்படி எழுதணும்? இது ஒரு அணுகுண்டு மாதிரி. அதனால தான் வள்ளுவரை ஔவையாருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க நிறையா பெண்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா பாரதி கண்ட புதுமை பெண்களாக இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறீங்க. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறதும் பெரும்பாலும் பெண்கள் தான். இவ்வளோ ஆர்வத்தோடு இதை கேட்டுட்டு இருக்கிறதும் பெண்கள் தான். அப்போ அவர் என்ன சொன்னார்? பாரதி கண்ட புதுமை பெண்களாக பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திரும் ஈசன் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு மிகச்சிறந்த பெண்மணி இருந்தாங்க. இந்த திருக்குறளை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. வாட் ஷி ஹாஸ் மென்ஷன், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஸோ டெஃபினெட்லி திஸ் 1 hour is not going to, it will not for me. Like Tenmozhi has already told that. When she was approaching me, she told me, doctor, you will speak more. So you take more time. You take 2 or 3 hours. Yes, definitely I will come again. But today I cannot give more time because till now I have started my speech around 10 o'clock. Now time is 10:26. I have got 6 calls and in between just I am cutting it because of the busy schedule of my profession and so many friends are also approaching me. But anyway, today I am going to talk only 1 hour, but again I will join whenever time permits, whenever the chance I get. Definitely I will come and speak more about Tirukkural. Anyway, coming back to the second Tirukkural. So 6 அறிவு இருந்தாலும் 5 அறிவு விலங்குகளாக இருக்கிறவங்கள நம்ம பல பேர் பார்க்குறோம். அவங்க தான் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. மனிதர் உருவத்தில் இருக்காங்க, ஆனால் அந்த மனிதர் உருவத்தில் இருந்தாலும் அவங்க மனிதர்களாக இல்லை. ஸோ 5 அறிவாகவும் ஆக முடியுது. ஆயிருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறதே அதுக்கு சாட்சி. ஆனால் 6 அறிவை தாண்டி 7 அறிவு 8 அறிவுக்கும் போகிறாங்க. அதுதான் இப்போ சொன்ன நம்ம பேசின மகாகவி பாரதியாக இருக்கலாம். இஸ் நாட் ஹேவிங் 6 senses, இஸ் ஹேவிங் மோர் தென் 6. அவர் வள்ளலார் 10 senses, 10 அறிவு அவருக்கு. அதை பற்றி தான் இப்போ இந்த குறள் பேசுது. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் பேசிட்டு வரேன். ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஆல் தீஸ் திங்ஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தோஸ் சார்ட் ஆஃப் 10 knowledge, 10 அறிவு இருக்குன்றதை பற்றி புரிய வைக்கிறதுக்காக தான் ஐ எம் கிவிங் மோர் எக்ஸ்பிளனேஷன் திஸ். ஸோ அவர் வள்ளலார் ஹஸ் காட் 10 knowledge. அவர் மாணிக்க வாசகர், திருவாசகம், தேவாரம், அப்பர், சுந்தரர் மீன்ஸ் தே காட் அரவுண்ட் 9 knowledge, 9 அறிவு அவங்களுக்குலாம். ஸோ வாட் ஆல் தட் அறிவு, தட் 10வது அறிவுக்கு பேர் தான் இந்த வாளறிவு. கற்றதனால ஆன பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரணி. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த வாளறிவன் ஒரு பட்டம் வேற கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, 10 அறிவு பெற்றவர்களுக்கு தான் அந்த பட்டம் கொடுக்கப்படணும். ஆனால் அந்த பேரை பயன்படுத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருப்பது என்பதே பெரிய விஷயம்தான். சென்ற நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட பல பேருக்கு அந்த வாளறிவு பெண்மணி ஏதோ ஒன்று அந்த முன்னாடி சேர்த்துருந்தாங்க, ஒரு பட்டம், வாளறிவன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எத்தனை பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே, தெரியாதவர்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அந்த வாளறிவன் என்ற பட்டத்தை போடுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது 7ஆம் அறிவை தாண்டிய ஒரு விஷயம். 7ஆம் அறிவு தான் நம்ம ஒரு திரைப்படம் கூட பார்த்துருக்கலாம். நம்ம போதி தர்மர் இஸ் ஹேவிங் 7 knowledge. 7 அறிவு இருக்க போதி தர்மரே அவ்வளோ விஷயங்களை செஞ்சாருன்னு நம்ம படத்தில் பார்க்குறோம். நம்ம நாட்டிலேருந்து போய் சைனாவுக்கு போயிட்டு இன்றைக்கி உலகமெங்கும் ஒரு மதமாக உருவாயிருக்கு. அப்போ 10 அறிவுனா எப்படி இருக்கும்? அந்த 10 அறிவை பற்றி ஹேஸ் மென்ஷன்ட் இன் அவர் திருக்குறள். அதுதான் இங்கே நான் சொல்ல வர பாயிண்ட். நோபடி நோஸ் மோர் தென் 6 knowledge and 6 senses. பட் அவர் வள்ளுவர் இந்த செகண்ட் திருக்குறள் இட்செல்ஃப், ஃபர்ஸ்ட் திருக்குறள், எஸ் கிளியர்லி மென்ஷன் ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர், லைக் தட் ஆ இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர், லைக் தட் த அல்மைட்டி இஸ் த சுப்ரீம் பவர். எஸ். And second Tirukkural itself is clearly mentioning you can go to that level. Not only the Almighty is there, but you are a human being. And if you really try, and if you really practice, and if you really, expand your knowledge by proper methods, definitely you can go to that level. You can reach that level. That's what in the second Kural itself is mentioned. Valarivan. Katradhanalana payanankull Valarivan. What is the use? If you are reading so many things without knowing this, without knowing Tirukkural, without knowing Tamil, without knowing this Kural, what is the knowledge? Whether you get MPhil, PhD or MD, MS, whatever degree, nothing. It's absolutely waste. நான் சொல்லலை இதை. அனைத்துமே இந்த பிஹெச்டியோ, எம்ஃபில்லோ, பிஇஓ, எம்இஓ, எம்பிபிஎஸ்ஓ, எம்டிஓ என்ன படிப்பு படித்தாலும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அது எல்லாம் நம்மளுடைய வயிற்று பிழைப்புக்காக, நம்மளுடைய உழைப்புக்காக, நம்மளுடைய வருமானத்தை ஈட்டி சுகபோகமான வாழ்வை வாழ்வதற்காக, வசதிக்காக தான். இப்போ நான் ஒரு டிஜிட்டல் வாட்ச் கட்டியிருக்கேன்னா, இப்போ நான் கரெக்டாக 10 மணி ஆனோடனே இதை 11 மணி ஆனால் ஒரு ரிங் அடிக்கும். அந்த வசதியை கொடுக்க தான் இந்த வாட்ச் பயன்படும். ஆனால் இந்த நேரம் ஓடிட்டு இருக்குல்ல, அதை நிறுத்துறதுக்கு எந்த வசதியாலும் முடியாது. 10:30 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, ஐ திங்க் 20 தான் நினைக்கிறேன் இன்னைக்கு டேட். 20ஆம் தேதி 30ன்றது இப்போ போயிடுச்சு இல்லை 2022. இது வரவே வராது. என்ன டெக்னாலஜி நீங்கள் கண்டுபிடிச்சாலும்
ஸோ தட் இஸ் கால் பேரறிவாளன். பிகாஸ் இந்த வாட்சை கண்டுபிடிச்சது 6 அறிவு, இந்த டைமை இயக்கிட்டு இருக்கிறது பேரறிவு. அதனால தான் காலை கடந்த நிலையை நம்ம சொல்கிறோம். அதை தான் இங்கே வள்ளுவர் மென்ஷன் பண்ணுறாரு. வெரி இம்பார்ட்டன்ட் குறள். எவ்ரி ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் ரீட் தட். ஸோ அந்த 6ஆம் அறிவுன்றது நம்ம நினைக்கிறோம் 6ஆம் அறிவே தொடாமல் நம்ம இங்கே இருக்கிறோம். வெறும் இந்த விலங்குகளுக்கு இருக்கிற அந்த 5 அறிவோட மனுஷன்ற உருவத்தில் அதையும் வள்ளுவர் மென்ஷன் பண்ணுறாரு ஒரு குறளில். கயவரை போல் ஒப்பர் மனிதர். எப்படி போட்டு சாட்டை அடி பின்னிருக்காரு பாருங்க. வள்ளுவருக்கு கோபம் வராதுன்னு சொல்லுவார். இன்ஃபேக்ட் வெகுளாமின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. நான் இன்னைக்கு இறைவாழ்த்துன்னு எடுத்ததுனால நான் அதை பற்றி பேசுகிறேன். இன்பிட்வீன் கொஞ்சம் நான் மற்ற குறளையும் பேசுகிறேன். அகைன் சான்ஸ் கிடைக்கும் போது ஐ வில் டாக் அபவுட் த ஜென்ரல் திருக்குறள்ஸ், ஜென்ரல் மெயின் இம்பார்ட்டன்ட் திருக்குறள்ஸ் இன் திருவள்ளுவர், ரிட்டன் பை திருவள்ளுவர். அப்போ வெகுளாமின்னு ஒரு அதிகாரம் எழுதுறாரு, கோவப்படக்கூடாதுன்னு எழுதுறாரு, என்னையே கொள்ளும் சினம்லாம் சொல்கிறாரு. ஆனால் வள்ளுவருக்கே ஒரு கோபம் வருது. சில நேரங்களில் பயங்கர கடுப்பாய் திட்டுறாரு. கயவரை போல் ஒப்பர் மனிதர் அப்படின்றார். மனிதர்கள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கான்றதுனால அவன் மனிதன் கிடையாது. பட் நாய்னா நாய் மாதிரி இருக்கும், நரின்னா நரின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சிங்கம் கரிச்சிக்கிறத வச்சு சிங்கம்னு சொல்லிடலாம். ஒரு எலியோ பூனையோ நமக்கு தெரிஞ்சிடும் அது எலி பூனைன்னு. ஆனால் மனிதனுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. மனிதனும் இப்படி தான் இருக்கான். ஆனால் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கயவரை போல் ஒப்பர் மனிதர்ன்ட்டு. இப்போ எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான பார்வை பாருங்கள். அம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவரும் மரத்தோட கம்பேர் பண்ணுறாரு. 5 அறிவு கூட இல்லை, ஓரறிவு கொண்டு போயிட்டார். இப்போ அவர் நினச்சா 4 அறிவோ 5 அறிவோ விலங்கு கூட அவர் கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஒரு பூ கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிய நோக்க குழையும் விருந்துன்னார். ஒரு மலர் அப்படின்றதே மென்மையான ஒரு விஷயந்தான். ஒரு வண்ணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், வாசனையை கொடு, 3 விஷயந்தான் மலருக்காக. ஒரு மலரை நம்ம ஏன் கம்பேர் பண்ணுறோம் எல்லாத்துக்கூடமே? அந்த மலர் மென்மையானது, மனத்தை தரக்கூடியது, ரெண்டாவது மிகவும் ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்சர், நிறத்தையும் நல்ல அழகான நிறத்தையும் கொண்டது. அதனால தான் பூவையர்னே பெண்களுக்கு நம்ம வைக்கிறோம். அதனால தான் மலரினும் மெல்லியது காமம்ட்டு மலரை தூக்கி அங்கே கம்பேரிசன்லேயே அவர் போட்டார். அவர் வேறு ஏதாவது மரத்தினும் மெல்லியதுன்னு கூட சொல்லியிருக்கலாம், இல்லை விலங்கினும் ஏதாவது சம்திங் வேறு ஏதாவது போட்டிருக்கலாம்ல. ஏன் மலர் 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 அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே வச்சார்? மலரினும் மெல்லியது காமம் சிலர் அதன் செவ்விய தலைப்படுவார்னு ஒரு சிறப்பான ஒரு குறள், மிக சிறப்பான குறள். அதை பற்றி இன்னொரு காலத்தில் நான் பேசுகிறேன். அப்போ மலர்ன்றதை அந்தளவுக்கு தூக்கி வைக்கிறாரு நம்மளுடைய வள்ளுவர். அப்படிப்பட்ட வள்ளுவர் மலர் கூட கம்பேர் பண்ணல, நேராக தாவரத்துக்கு போயிட்டார், ஓரறிவு மரத்துக்கு போயிட்டார். என்ன ஷார்ப்பான பிரெயின் இருந்தாலும், என்ன பிரில்லியன்ட் நாலேஜ் இருந்தாலும், இஃப் யூ டோன்ட் ஹேவ் த கேரக்டர், சரியான பண்பு உங்களிடம் இல்லைன்னா எது இருந்தாலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்ன்றார். ஸோ மனிதர்களிடம் நம்ம சந்திக்காத பட்சத்தில் இட் இஸ் லைக் வி ஆர் ஆல் த ஒவ்வொரு மரமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு பல இடங்களில் அவர் திட்டி இருக்கார் வள்ளுவர். அப்படிப்பட்ட வள்ளுவர் நமக்கு இந்த வாழவன்ற கிளாசிஃபிகேஷன் இஸ் கிவன் வெரி நைஸ்லி. அந்த 6th சென்ஸாக இருந்து 5 சென்ஸோடு இருக்கிற விலங்குகளாகவும் இருப்பாங்கன்றதை வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, நம்மளும் பார்க்குறோம். 7ஆம் அறிவு வச்சிருக்கிற பல ஞானிகளையும் நம்ம பார்க்குறோம். புத்தர், போதி தர்மர், மகாவீரர், பல ஞானிகள். அந்த 7ஆம் அறிவு அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆக்ஞா இங்கேன்னு சொல்லப்படுற இந்த சக்கரம் அது ஓப்பன் ஆகிடும். எஸ்பெஷலி பிட்யூட்டரி கிளாண்ட் ஓப்பன் ஆகிடும். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். ஆஸ் அ டாக்டர் அப்போ கூட சொன்னாங்க, ஆஸ் அ டாக்டர் ஐ ஹவ் மென்ஷன் எஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சயின்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் ஆன்மீகம் என்பது ஞானிகளுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஞானிகள் வெறும் முற்றும் துறந்த ஞானிகள் மட்டும் அல்ல, அவர்கள் அறிவியலின் உச்சத்தை தொட்டவங்க. அதனால தானே அண்டப்பருக்கும் உண்டை பெருக்கும் மலப்பெருந்தன்மை அளப்பெரும் காட்சின்னு மாணிக்க வாசகர் எழுதினார். அதுதான் வள்ளுவர் எத்தனை குறள் எழுதியிருக்காரு பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிய நோக்க குழையும் விருந்துன்னு அந்த அனிச்ச மலருடைய அந்த கேரக்டரை அவர் அனலைஸ் பண்ணியிருக்காரு. பாட்டனி சயின்டிஸ்டாக மாறிட்டார். அந்த மலரை அவர் பார்த்துட்டாரு, அதை தூக்கிட்டு இங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. ஸோ சச் எ கிரேட் பொயட் அவர் வள்ளுவர். அப்போ வாளறிவன் கொடுத்துருக்காருன்னா சும்மா அவர் எழுதியிருப்பாரா? ரியலி ஹி ஹஸ் மென்ஷன் கிளியர்லி தேர் ஆர் 10 நாலேஜ். அந்த 10 அறிவையும் அவர் பார்த்துருக்காரு. அவரே அந்த 10வது அறிவுலேயே நின்று இருக்காரு. அதனால தான் ஆஃப்டர் 2000 years we are discussing about திருக்குறள். ஈவன் ஒரு திருக்குறளை நான் எடுத்து முடிக்கிறதுக்கே 35 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் நான் முடிக்கல, இன்னும் மெயின் கண்டென்ட்டுக்கே நான் வரல. தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருக்குறள், தட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஆஃப் திருக்குறள். அப்போ அந்த வாளறிவன் அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன? சும்மா 7 வார்த்தை, மேலே 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை, இட்ஸ் நாட் திருக்குறள். 1330 குறளையும் நீங்கள் டீப்பாக படித்து அதோட அர்த்தத்தை புரியணும்னா பல யுகங்கள் வேணும். ஒரு திருக்குறளை ஒழுங்காக நீங்கள் படிக்கிறதுக்கே பல வருடங்கள் வேணும். ஈவன் எத்தனை குறளை படித்தாலும் அதில் இருக்க ஒரே ஒரு குறள் படி வாழணுன்றதுக்கே பல பயிற்சிகள் வேணும். ஒரு குறள் படி, ஒரு குறளே நம்ம தோற்றுருவோம். பல குறள் அதில் இருக்குது. ஈவன் திருவள்ளுவர், நான் தான் பல நேரங்களில் யூஸ் டு டெல் ஆல்வேஸ் இன் த பப்ளிக் ஸ்டேஜஸ், எஸ்பெஷலி இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஆர் இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீட் திருக்குறள்.
யூ ட்ரை டு ஃபாலோ திருக்குறள், அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ யூ ஹவ் டு ஃபாலோ. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது, நான் முதலே சொன்னேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் இந்த இகலோக சிற்றின்ப வாழ்க்கை நமக்கு ஒத்து வராது. நம்ம மலைக்கு தான் போகணும், இமயமலைக்கு, இல்லை ஏதாவது ஞானிகள் மாதிரி கங்கை காசி அப்படி போயிடணும். அதுக்காக நம்ம இங்கே இல்லை, நம்ம அனைத்தையும் அனுபவிக்கணும். அதுக்கு தான் அவர் இன்பத்துப்பாலையும் ஒன்று கொடுத்தாரு. ஆனால் இந்த மூணுத்தையும் அனுபவித்து நம்ம எங்கே போக போகிறோம், அடுத்தது என்ன அப்படின்றத அவர் சொல்லலை. ஈவன் பொருட்பாலில் கூட ஒரு அருமையான குறள் எழுதியிருப்பார். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். அதை விட்டுருவான் நம்ம அரசியல்வாதி. அவர் பொலிட்டீஷியன்ஸ் சிம்பிளி வில் லீவ் தட் திருக்குறள் because they don't want that, because with aram they cannot earn money. They have to do corruption, commission, collection, all things they have to do, whatever part it is. Without corruption, without collection, without commission, nothing can happen. எல்லாத்துலேயுமே ஒரு கரப்ஷன் கமிஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் எதுவும் தவிர்க்க முடியல. அதை விட்டுடுவான் சிம்பிளாக. ஃபஸ்ட்டு குறளை எடுத்துப்பான். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள் செய்க பொருள் எருணர் செருக்கருக்கும் மெக்கதினர் கூறியதில் எல்லாரும் எல்வர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு செல்வத்துக்காக அவர் கொடுத்துருக்கிற குறளாக எடுத்துருவான். ஆனால் இந்த செல்வத்துக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட், இதை எப்படி பண்ணணும்னு அவர் கொடுத்தாருல்ல, அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து வந்த பொருள், அதை விட்டுடுவான், சிம்பிளாக விட்டுடுவான். அந்த அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கணும்னா நடுவில் அந்த பொருள் திறனறிந்து நம்மளுடைய திறமையால் மற்றவர்களுக்கு தீமை இல்லாத முறையில் வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ பொருளுக்கும் அந்த அறத்தையும் இன்பத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. பொருள் எப்படி ஈட்டணும்னு சொல்லி கொடுத்த வள்ளுவர் நம்ம துறவி ஆகணுன்றதுக்காக இவ்வளோ சொல்லியிருக்காரு. வினைத்திற்பம், பொருள் செயல் வகை, வினை செயல் வகை, எவ்வளோ விஷயங்கள் சொன்னார். பிகாஸ் he has taught everything to us to live this life happily, with enjoyment, with all the what you can say, with celebrations. Yes, but அதெல்லாம் பண்ணி அறம் பொருள் இன்பத்தை முடிச்சுட்டு what we are going to end அப்படின்றத ஃபஸ்ட்டு அதிகாரத்திலே வச்சிடறாரு, வழி காட்டிடுறாரு. இவ்வளோ நான் எழுதியிருக்கேன், 1330 குறள் பாக்களை எழுதியிருக்கேன். ஆனால் இந்த 1330 குறள் பாக்களும் ஃபஸ்ட்டு அதிகாரமாக ஒன்று வைக்கிறேன். இதுதான் மெயின். இதை நீங்கள் அடையறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி நான் எழுதுறதெல்லாம் அனுபவிச்சுக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க அப்படின்றத நமக்கு சுட்டி காட்டியிருக்காரு. அதனால தான் எல்லா இலக்கியங்களும் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு 4 விஷயங்களை பேசுது. நமது வள்ளுவர் அந்த வீடை பற்றி பேசலை. ஏன்னா இதை 3 பண்ணலே ஆட்டோமேட்டிக்கலி அந்த வீடு பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மோட்சம் நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். நாம ஸ்ரீ வெங்கடேசாய சுத்தங்கானே வாசுதேவய சந்தாய ஸ்ரீனிவாசாய மங்கலம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதைய நிதையத்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய மங்கலம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதைய நிதையத்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். இப்போ நான் சொன்னதோட இந்த அர்த்தத்தை தான் இந்த 2வது குறளில் வள்ளுவர் தமிழில் வச்சிருக்காரு. அதை தான் சமஸ்கிருதம் அப்படி சொல்லுது, அதை தான் ஸ்பானிஷ் சொல்லுது, அதை தான் இங்கிலீஷ் சொல்லுது. எது எப்படி சொன்னாலும் அதோட மீனிங் ஒன்று தான். அந்த கண்டென்ட்டை கொடுத்த ஒரே மிகப்பெரிய ஒரு ஞானின்னு பார்த்தா நம்ம வள்ளுவர். அப்போ அந்த 6th சென்ஸ், ஆஃப்டர் 6th சென்ஸ் 7th சென்ஸ், யுவர் பிட்யூட்டரி கிளாண்ட் வில் ஓப்பன் அண்ட் யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் யுவர் ஆங்யா சக்கரம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 7 சக்கரம் இருக்குது. அந்த 7 சக்கரம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இன்னும் விஷுப்தி, அநாகதம், ஆங்யா அண்டு சகசிராரம். அந்த ஆங்யாவில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதான் நெற்றிக்கண் நமக்கு திருவிளையாடலில் சிவன் காட்டுறாரு. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், சைவ சித்தாந்தத்தை மறைமுகமாக பல இடத்துல நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ when you concentrate in your ஆங்யா, அதை தான் நம்ம யோக சாஸ்திரம் சொல்லுது. யோகாவுக்கும் தியானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உடம்பு மூலமாக மனசை வளைச்சா அது தியானம், மனசின் மூலமாக உடம்பை வளைச்சா அது யோகா, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் யோகா டேன்னு கூட நம்ம கொண்டாடுறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி தலைமையில் உலகமெங்கும் இன்றைக்கி யோகா தினத்தை ஒரு ஃபெஸ்டிவலாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, கம்மிங் பேக் டு திருக்குறள். அப்போ 2nd குறளில் அந்த 7th சென்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாலே யுவர் பிட்யூட்டரி கிளாண்ட் வில் ஓப்பன். அதான் சயின்டிஃபிக்கலாக நான் சொல்கிறேன். சும்மா மேலே அப்படியே அமிர்த பால் சுரக்கும், அருள் சுரக்கும், அது ஆன்மீகம். பிட்யூட்டரி கிளாண்ட் வில் ஓப்பன் இஃப் யூ கான்சன்ட்ரேட் டீப்லி. அப்போ அவங்கள எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அவங்க சராசரி மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு லெவல் மேலே. இன்ஃபேக்ட் இங்கே இருக்க சாதனையாளர்கள் பல பேர் கூட அப்படி நம்ம சொல்லலாம். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த மனித புனிதர் அப்துல் கலாம், அவர் அப்படி சொல்லலாம். he has got 7 அறிவு. அவருக்கு பிடிச்ச இந்த புக்கு தான் திருக்குறள் தான். அதிலும் அவருக்கு பிடிச்ச மிகப்பெரிய குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரன். அது திருக்குறள்லேருந்து அவர் எடுக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் தான். அப்படி அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான் அவருடைய மெயின் கான்செப்ட். அந்த அறிவை தான் நமது வள்ளுவர் வாளறிவன் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே போடுறாரு. இப்போ அவர் நிறைய அறிவு இருக்குது, ஆறறிவு, பேரறிவு, ஊரறிவு, என்னென்னமோ சொல்லியிருக்கலாம்ல. வாளறிவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். போட்டுட்டு he has not stopped. what he has told, கற்றதனால் ஆன பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். ஸோ அப்படிப்பட்ட வாளறிவனாக இருக்கக்கூடிய அவனுடைய காலடியை படாமல் தொடாமல் வணங்காமல் நீ என்ன படிச்சு என்ன புண்ணியம்? இதை இறை மறுப்பு கொள்கையுள்ளவர்கள் யோசிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்ம இறைவனுக்காக, அது வந்து பகுத்தறிவு ரீதியான சில விஷயங்கள், அதுக்குள்ளே நான் டீப்பாக போக விரும்பலை. ஆனால் அவர் சொன்னதோட நோக்கம் இது.
கற்றதனாலான பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரே. ஸோ இதை பற்றிய படிப்பு தான் மெயின் படிப்புன்றார். இதுதான் பேரறிவை கொடுக்கும். ஏன்னா பேரறிவாளனை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் இன்பத்தையும் கொடுக்கும். என்னைக்கும் அழிக்க முடியாத ஒரு இன்பம் பேரின்பம். அப்பப்போ வந்து போகிற இன்பம் சிற்றின்பம். நாம் வாழும் வாழ்க்கை இந்த சிற்றின்ப வாழ்க்கை. இது அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். அதனால தான் பல பிரச்சனைகள் இங்கே எல்லாருக்குமே. ஆனால் பேரறிவாளனை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனைன்றதே கிடையாது. அந்த நிலையை அடையணும் தான் வள்ளுவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் இறைவாழ்த்தியை 4 பிரித்தார். He has divided 4 couplets. ஃபர்ஸ்ட் அதிகாரம் இறை வாழ்த்து, செகண்ட் அதிகாரம் வான் சிறப்பு, தேர்ட் அதிகாரம் நீத்தார் பெருமை, அண்ட் ஃபோர்த் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். 4 அதிகாரத்தை why has splitted into 4? Because if you really love God, if you like God, if you want to pray God, you take ஃபர்ஸ்ட் அதிகாரம் இறை வாழ்த்து. You don't want God or you don't believe God, okay, you just believe the nature, you pray nature. What is the nature? That Vanam is the nature, that sky is the nature, sky is the limit. Because of that sky we are getting rain, and because of that rain only the people are living happily. Even all the food we are getting because of the rain. Without rain nothing can grow, and without growing anything we can't eat, without eating we can't live. So what is the ultimate God? That second thing is Van Sirappu as mentioned. And third thing, if you don't want to pray God or if you don't want to pray nature, what? You just pray over all your ancestors, over all the ancient fellows, over all your what you can say parents or the great scholars or the great guides or the great saints who has guided you the proper way, like Thiruvalluvar, Vallalar, anybody. நீத்தார் பெருமை. நீத்தார் means not all நீத்தார். Whomever is died is not நீத்தார். செத்தவங்களாம் நீத்தார் கிடையாது. எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போனவங்களாம் நீத்தார் இல்லை. இந்த உலக வாழ்க்கையின் எவ்வதறிவது அறிவதும் அவ்வது உறைவது அறிவுன்னு சொன்னார் இல்லையா அறிவுடைமையில். அதை கூட பல பேர் நினச்சிக்கிறாங்க. எவ்வதுறைவது உலகம், உலகம் எப்படி போதோ அப்படியே போயிடணும். உலகம் என்று அவர் மென்ஷன் பண்ணுறதே ஞானிகளோட உலகம் எப்படி, அரண் வலியுறுத்துகின்ற அந்த ஞானிகளுடைய உலகம் எப்படி, மிகப்பெரிய தலைவர்களுடைய உலகம் எப்படி, அந்த வழியில் நீ போகிறதான் அறிவுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பல பேர் புரிஞ்சுக்கிறான். பல பேர் கொள்ளடிக்கிறான் சார், பல பேர் திருட்டுத்தனம் பண்ணுறான் சார். உலகமே அப்படி தான் சார் இருக்குது, நம்ம உலகத்தோடு ஒட்டி போகலாம். நோ நோ நோ, வள்ளுவர் ஹஸ் நாட் மென்ஷன். வாளறிவனை பற்றி பேசின வள்ளுவர் இப்படி ஒரு சீப்பான கருத்தை சொல்லியிருப்பாரா? நான் தான் சொன்னேன், இந்த அரசியல்வாதிங்க மாதிரி பொருள் செயல் வகையில் எல்லாத்தையும் பிடிச்சிப்பான், அந்த மெயினை விட்டுருவான். அதேமாதிரி இதை பிடிச்சிக்கிறது அறிவுடைமையில். எவ்வதுறைவது உலகம் அவ்வதுறைவது அறிவுன்னு சொல்லிட்டாரு சார். உலகம் போகிற வழியில் நம்மளையும் போக சொல்லிட்டாரு சார். உலகம் போகிற வழியில் அவர் சொல்லலை, உலகத்தின் வழியே அந்த ஞானிகளோட வழியாக இருக்கணும்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த ஞானிகள் போவதை தான் ஒரு உலகம்னு இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த குறளை படிக்கும் போதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்க கேடுகட்ட மக்கள் ஞாபகம் வரக்கூடாது. உலகத்தில் நம்ம முன்னாடி சாதித்த மக்கள் ஞாபகம் வரணும். நமக்கு பல வழிகளை சொன்ன ஞானிகளோட ஞாபகம் வரணும். அதுதான் அந்த உலகம். அந்த உலகத்தின் வழி நீ போவது தான் உண்மையான அறிவு, மெய்யறிவு. அதனால தான் மெய்யுணர்தல்னே ஒரு அதிகாரம் வச்சார். துறவுக்கு முன்னாடி பின்னாடி வச்சிருப்பார். மிகச்சிறந்த ஒரு 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 சாம்பவான் வள்ளுவர். அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் 10 நிமிஷம் கூட, ஒரு மணி நேரமோ ஒரு யுகமோ போதும் நான் சொன்ன மாதிரி. அப்போ அந்த மாதிரியான அறிவை நம்ம அடையணும் அப்படின்றப்ப அவ்வளோ சீப்பான ஒரு சாதாரண விஷயமா வச்சிருப்பாரா? இப்போ அந்த வாளறிவன் அப்படின்னு எஸ் கிவன் மோர் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த 7வது அறிவு நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் 8வது அறிவு ஒரு நிலை இருக்குது. அதுக்கு இன்னும் மேலே போனீங்கன்னா இட் இஸ் மெயின்லி கான்சன்ட்ரேட் இன் யுவர் முகுலம். ஸ்பைனல் ஆப்லாங்கேட்டான்னு நம்ம சொல்லுவோம், மெடுலா ஆப்லாங்கேட்டான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஃபீனியல் கிளாண்டுக்குள்ளே போயிடும் அது நம்ம இன்னும் டீப் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் 9வது அறிவு நுண்மான் நுழைப்புலம். அந்த நுண்மான் நுழைப்புலன்றதான் நம்ம மாணிக்க வாசகர், நம்மளுடைய அப்பர், சுந்தரர், இவங்கெல்லாம் நுண்மான் நுழைப்புலம் முக்காலத்தையும் அவங்க உணர்ந்திருப்பாங்க. அப்படி உணர்ந்து இன்னைக்கு டெலஸ்கோப் வச்சு வாட் we are seeing, we are getting many knowledge by seeing by through telescope. We are getting lots of knowledge and so many what you can say planets are roaming around the world. But 2000 years back in Manika Vasagar in Thiruvasagam he has mentioned clearly, அண்டப்பெருக்கன் உண்டைப்பெருக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி. அப்படியே அந்த சூரிய ஒளி உள்ளே போகும்போது அதில் அப்படியே தூசு பறக்குதுங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய கோள்கள்லாம் அப்படியே செதறிட்டு இருக்குன்றத he has seen by his spiritual eyes. ஞானக்கண் இல்லை, ஊனக்கண் இல்லை. இப்போ நமக்குலாம் இருக்கிறது தான் ஊனக்கண். அதையே நம்ம வள்ளுவர் திட்டுறாரு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர். கற்றோர் அவர் சொல்கிறாருன்றதுனால படித்தது MBBS, MS, BA மெக்கானிக்கல், MBA, நோ அது கற்றோர் இல்லை. அதனால தான் கல்வி வேறு அறிவுடைமைன்னு வேற வச்சுட்டார். நீங்கள் பொருட்பாலில் முதல்ல இறைமாட்சிக்கு அடுத்தது கல்வி தான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு காலே இல்லாமல் ஒரு குறள். ஏன்னா நீ கல்வியை படிச்சிருந்தீங்கன்னா யார் காலையும் நீ நிற்க வேணாம் அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த கல்வின்றது என்ன கல்வி? வாழ்க்கை கல்வியாக இருக்கணும், மெய்யுணர்வு கல்வியாக இருக்கணும். டிகிரி வாங்கிட்டு ஏட்டு சுரக்காய் படிப்பு உதவுதுன்பா அந்த மாதிரி கல்வியாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் கல்வின்னு வச்சுட்டு அடுத்த கேள்வி. இப்போ நீங்களாம் கேட்டுட்ருக்கீங்கல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பவர்கள், இந்த இணைப்பில் இணைஞ்சிருப்பவங்கள்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் பல நிகழ்ச்சிகள் அது மாதிரி கேட்டு சில நாள் எனக்குள்ளே வருது இல்லையா? அதுதான் கற்றலின் கேட்டலே நன்று. நமது அவ்வை பாட்டியை சொல்லியிருக்காங்க.
செவிக்கோணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் நமது வள்ளுவர் சொல்றாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்லாமைன்ட்டு அந்த கல்வியுடைய மகத்துவத்தை கொஞ்சம் இறக்கி அப்படி படிக்காதவனோட நிலைமை என்னன்றதை சொல்லிட்டு தான் அறிவுடைமைன்னு வைக்கிறாரு. ஸோ கல்வி வேற அறிவு வேற. அப்போ இங்கே கட்டுறதுனாலனா நம்ம உடனே கட்டுறதால்னா நம்ம பிஏ அப்படி நினச்சக்கூடாது. கல்வின்னு அவர் சொல்றது எல்லாமே வாழ்க்கை கல்வி, இறைவனை பற்றிய கல்வி, பேரறிவாளனை பற்றிய கல்வி, இந்த பெரும் இன்பத்தை பற்றிய கல்வி. இந்த சிற்றின்பத்துக்கு இந்த காசுக்கு சில சின்ன இன்பத்துக்கு கிடைக்கிற கல்வி இல்லை. அந்த கல்வி கிடையாது. அந்த கல்வி படிக்கிறவன் இந்த திருக்குறளை பற்றி பேசவே மாட்டான், படிக்கவே மாட்டான். 2 மார்க்குக்காக படித்து எழுதுவான், அதையும் சாய்ஸில் விட்டுருவான். இஃப் டைம் பர்மிஷன்ஸ் சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா, அதனால தான் சாய்ஸ் கொடுக்கறது இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளுடைய அகில உலக தமிழ் சமூகத்தின் மேலே வி ஹவ் ரிட்டன் சம் லெட்டர்ஸ். அதில் வி ஹவ் மென்ஷன் லைக் தட் சாய்ஸே நீங்கள் கொடுக்கக்கூடாது அந்த திருக்குறளுக்கெலாம், கம்பல்சரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரளவுக்கு கவர்மெண்ட்லேயும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வி ஹவ் கிவன் மோர் விஷயங்கள் இந்த திருக்குறளில் இருக்குது. ஸோ ஸ்பானிஷ் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நடுவில். நான் ரொம்ப இந்த தமிழ் மொழியுடைய சாரம் இந்த திருக்குறளுடைய வீரியத்தில் போகும்போது நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ் ரொம்ப அதிகமாக வந்துடுது. பட் எனிவே இந்த 2 குறள்லேயும் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த லெட் மீ ஃபினிஷ் திஸ் திருக்குறள், தென் ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் திருக்குறள் இன் ஸ்பானிஷ். ஸோ கற்றதுனால நான் பயனன்கொள் வாளறிவன் அப்படின்னா அந்த 9வது அறிவுன்றது நுண்மான் நுழைப்புலம். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர் மாதிரி ரொம்ப டீப்பாக கொண்டு போவாங்க. பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திரிகால ஞானியாக இருப்பாங்க. அந்த 10வது அறிவு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதுதான் வாளறிவு. அதை தான் நம்ம வள்ளுவர் மென்ஷன் பண்ணுறாரு. இது பேசுறதுக்கு ரொம்ப எளிமை. நான் தான் முதல்ல இப்போ சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி சொன்னேன். இந்த திருக்குறளையே படிக்காம பல பேர் வாழறான், இந்த உலகத்தில் வாழறான், வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் நினச்சிட்டு இருக்கான் ஒரு சுக வாழ்க்கை வாழறான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை, த கிரேட் ட்ரெஷர் விச் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் மெனி லாங்குவேஜஸ். வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தார் இங்கே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பன்னாட்டு பல மொழியில் பேசக்கூடிய திறமை உள்ள ஒரு ஆளாக தான் அவர் வந்தார். கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு. he has come here to spread his religion, not to teach திருக்குறள், not to learn Tamil. He has come here to spread his religion, to spread many so that the people come and join to his religion, Christianity. That's why he has come from Italy. And Veerama Munivar, G.U. Pope, so many people have come like here to spread their religions. To spread their religion, they want to know Tamil. தமிழ் படிக்கணும் அதுக்காக. அப்போ அந்த தமிழை படிக்கணுன்னே எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் தமிழ் படிக்கணும்னா திருக்குறளை படிங்க. உடனே எல்லாம் திருக்குறளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் ரீடிங் திருக்குறள் ஒன்லி தேர் கம்மிங் என்ன மாதிரி மொழியை நம்ம படிச்சுட்ருக்குறோம். இப்போ நான் சொல்கிறதுலாம் வெளிநாட்டுக்காரங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பன்னாட்டு மொழிகளை பேசக்கூடிய மிக பெரும் ஆளுமைகள் படித்தவொடனே அவங்க கம்மிங் டு நோ, ஐயோ இதை நம்ம நாட்டுக்கு முதல்ல சேர்த்தணும்டா. ஸோ தே ஹவ் டிரான்ஸ்லேட்டட் எவ்ரி திங் இன் அனதர் லாங்குவேஜஸ். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணது தான் இப்போ நான் சொல்கிறேன். ஆதி பகவன் முத்ரோயில் முஸ்த்ரோ எலபுரன் த்ரா. நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு குறள் எலோ தஸ்ரா ஸ்ரீ ஒப்ரோ சோஃபியா கிரத்யா ஸ்தொபரா, செகண்ட் திருக்குறள். இப்போ 3வது திருக்குறள் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதுடைய நோக்கம் அதுதான். பல மொழிகளில் இந்த திருக்குறளை நம்ம பேசணும்னு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறது நோக்கமும் அதுதான். பல நாட்டு மக்கள்கிட்ட அதை கொண்டு செய்யணும் அப்படின்றது தான் நல்ல முயற்சி, சிறப்பான முயற்சி. அந்த முயற்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஸோ மறுபடியும் இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குமா? முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாளறிவன், அந்த 10வது 10 அறிவு இருக்கணும் அப்படின்றது தான் அந்த வாளறிவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கற்றதனாலான பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழாரின். அந்த வாளறிவு என்பது என்னன்னா நம் மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதியை நம்ம பார்க்கறது தான். இன்ஃபேக்ட் அந்த ஜோதியை தனியாக பிரிக்கிறது. அதை தான் நம்ம வள்ளுவர் செஞ்சார். வள்ளலார் has done that only. He has clearly splitted his body and soul into different parts and he has mixed his that jodi to the Almighty. அதை தான் நம்ம அருள் பெரும் ஜோதின்னு சொல்கிறோம், அந்த பேரறிவாளன்னு சொல்கிறோம். இன்றைக்கும் வடலூர் வள்ளலாரில் போய் நம்ம அதை வணங்குறோம். பிகாஸ் எஸ் பாவலர் பத்ரிஷா பாபு இஸ் என்ட்ரிங். Bonjour. Okay. So second Thirukkural itself has mentioned many facts, very important. So to summarize that, I want like to tell all the concept in the first Thirukkural. He has mentioned
Clearly, A is the first alphabet of the English, like A is the first letter of our Tamil. Like that, the Supreme Almighty or the Supreme God is the main source for everything in this world. So we should pray God. How the A is the first letter of our English, the same way the A is the first letter of our Tamil, the same way the Supreme Almighty is the important source or main source or primary source or the what you can say beloved and respected source. We should all pray. That's what he has mentioned in the first Tirukural. In second Tirukural, immediately he is explaining everything in these 7 words. Just it has contained only 7 words only, but in that 7 words he has given many meanings, which I explained last 1 hour. Almost 45 minutes I have talked about that Kural itself. Even I didn't complete it. I don't think that I can complete it now. I will take another session and again I will come back to you. I will talk to you more about Tirukural whenever the time permits, whenever I get the chance. Definitely I will talk to you about more, not only in, especially in this first Adhigaram. Whenever the time permits, I will talk about a bit about other Kurals also. So in the second Kural, he has clearly mentioned whatever knowledge you have, whatever degree you have, whatever wealth you have, whatever brilliant you are, it is not matter. You should pray God. You should go in the feet of God. கற்றதனாலான பயனுக்குள்ள, otherwise there is no use, no benefit or nothing. What you can say, it is merely waste. That's what Palluvar has mentioned clearly. It is a waste if you are not praying God, or if you are not going to the feet of his God, and if you are not thinking about God, and if you are not thinking the greatness of the Almighty who has created this whole world, all creatures, like I said, from the first sense to 6th senses, even from 6th to 10th senses, that much knowledge and freedom, that much pleasure, that much nature, that much many things he has given to us to enjoy this beautiful world with happy, with pleasure, with celebrations. And if you are not realizing the importance of that Almighty, what is that Almighty? That Valarivan. He has given that word here, Valarivan. Time is almost, I'm going to end this session. 11 o'clock I have to finish. So the another Tirukurals, just I will mention what are the names he has used. What are the names he has used for that Almighty? First Kural he has mentioned Agara Mudala Adi Bhagavan. That is the name he has given to the Almighty, first Kural. And second Kural he has mentioned Valarivan. Third Kural Malarmisai Eginan. மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார், மலர்மிசை ஏகினான். தேர்ட் திங் he has mentioned. ஃபோர்த் குரல் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்ந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரான். That's what he has explained about the Almighty. See how he is the demonstration, or how he is explaining to us what are all the futures of that Almighty. We all know God means God. கடவுள்னா நம்ம சாமி தான். அதுக்கு நம்ம நிறைய பேர் வச்சிருக்கோம், நிறைய ரிலிஜன் வச்சுருக்கோம், நிறைய மதங்கள் வச்சுருக்கோம், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒருத்தரை நம்ம வச்சுருக்கோம். எல்லா மதங்களும் சொல்கிறது நமக்கெல்லாம் தலையாயது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு வடிவங்கள் வச்சு நம்ம கும்பிடுறோம். இந்த பெண்ணு ஒரு 10 நாள்லேயே விநாயகர் சதுர்த்தின்ட்டு முழு முதற் கடவுள்னே நம்ம அதை சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டின ஒரு ஒன்று இருக்குது, ஏக இறைவன் ஒன்று இருக்குது. அது கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, இஸ்லாமும் சொல்லுது. இஸ்லாமில் அதை ரைட்டாகவே சொல்லிடுறாங்க, அவருக்கு உருவமே இல்லை, அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லைன்னு. கிறிஸ்டியானிட்டியில் அவருடைய பரமபிதாவுடைய மகனை தான் அவங்க இயேசுன்னு வணங்குறாங்க. அந்த இயேசுவை அந்த மிகப்பெரிய அந்த ஏக இறைவனை தான் காட்டுறாரு. அவரை காட்டும்போது அவர் அவதரித்த அந்த தாயையும் வணங்கணுன்ட்டு ஒரு இனம் அதிலே சொல்லுது. அந்த தாயை ஏன் வணங்கணும்? அந்த வெறும் இறைவனை நமக்கு காட்டினவர் இவர் மட்டும்தானே, இவரை வணங்கினா போதுன்ட்டு அவங்களுக்கு ப்ரொட்டஸ்ட்டாக ஒருத்தவங்க சொன்னதுனால அவங்கள ப்ரொட்டஸ்டன்ட்டு நம்ம சொல்கிறோம். அதேமாரி சீக்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஜைனிஸ் இருக்குது, புத்திசம் இருக்குது, எல்லாமே பல்வேறு மதங்கள் இருக்குது. இந்த மதங்கள் எல்லாம் இறைவனுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்குது. அதன் காரணமாக பல்வேறு கூட நடக்குது, பல்வேறு போட்டிகள் நடக்குது பல்வேறு நாட்டுக்கடையில். we are having lots of fights just because of this religious factors. இந்த மதத்தின் காரணமாக தான் இங்கே நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா. பட் see how our வள்ளுவர் has clearly mentioned, ஒரு 8 பேர் கொடுத்துட்டார். அந்த 8 தான் இறைவனுக்கு மிகச்சிறந்த ஒரு விளக்கம். உலகத்தில் இதுவரை யாரும் கொடுக்கல, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. நான் முதலே சொன்ன மாதிரி அகர முதல் எழுத்தலாம் ஆதி பகவன் ஃபர்ஸ்ட் நேம், ஆளறிவன் செகண்ட் நேம், மலர்மிசை ஏகினான் தேர்ட் நேம், இருள் சேர் இருவினையும் சேராதவன் ஃபோர்த் நேம், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பெயல, தனக்கோமை பொறிவாய் இந்த வித்தான் சிக்ஸ்த் நேம். Very very important குரல். This குரல் alone I will talk minimum for 2 hours when I get the chance next time. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர ஒழுக்க நெறி நின்றார் நீடு. சிக்ஸ்த் நேம் has given.
தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. 7th நேம் தனக்கு ஓமை இல்லாதான். 8th நேம் அறவழி அந்தனந்தான் தாழ்ந்தார் நீந்தல் அரிது. These 8 names he has given. Combining all these 8 names, he has given nice திருக்குறள் in the 9th திருக்குறள் of that இறைவாழ்த்து. கோளிர் புரியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காது தலை. That என் குணத்தான் means these 8 names of God. இந்த 8 பேரை வச்சிட்டு இருக்க அந்த கடவுள் விட்டால் எந்த விதமான பயனும் இல்லை உன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் நீ ஏன் செய்யணும்னா, this life what God has given to us. This is the final conclusion. I would like to conclude by speaking this final point in my session. After giving all this wealth, after giving all this happiness, after giving all these facilities, if you want to continue this life, if you want to continue this